நம்மளோட வாய்ஸை எந்த புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற பெரிய குழப்பம். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரியவர் பெருமாள் ஒரு வாய்ஸ், அது வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. கர்ணன் அது ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. அது ரெண்டுக்குமே அது அந்த ரெண்டு படங்களுக்குமே மாறுபட்ட என்னை பிடிக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்த ரெண்டு படத்துக்குமே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா எல்லாத்துக்குமே ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்கும். கர்ணன் பிடித்தவங்களுக்கு பெரியம்மாள் பிடிக்காது, பெரியம்மாள் பிடித்தவங்களுக்கு மாமன்னன் பிடிக்காது, இது மூணும் பிடிச்சவங்களுக்கு வாழை பிடிக்காது, வாழை பிடிச்சவங்களுக்கு இது மூணும் பிடிக்காது. இவங்க எல்லாத்துக்கும் மாரி செல்வராஜ் பிடிக்கும். ஓகேங்களா? என்ன நம்பிக்கையில் பிடிக்கும் அப்படின்னா அடுத்து வேற ஒரு படம் எடுப்பாங்க, வேற மாதிரி படம் எடுப்பாங்க. அப்போ இந்த வகைமையை எப்படி செட் பண்ணி என்ன மனநிலையில் அவங்க ஏற்றுக்கிறாங்க? பெரியரும் பெரும்பாலும் கர்ணனும் ஒருத்தர் இல்லை. இந்த தலித் லைஃப் ஸ்டைலில் அவங்க வாழ்க்கை அடையும் முறையில் அவங்க வேற வேற மனிதர்கள், வேற வேற இளைஞர்கள், வேற வேற அநீதிக்கு உட்பட்டவர்கள். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எடுக்கிற சாய்ஸஸ், அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சோ அதில் இருக்கும் அப்படிங்கிற சாதாரண புரிதல் கூட இல்லாமல் இன்னைக்கு மாரி செல்வராஜும் ரோட்டில் ஒரு சம்பவம் நடக்குன்னா நானும் ரோட்டில் வேற வேலை செஞ்சுட்டு இருக்க இன்னொருத்தரும் ஒரே மாதிரி முடிவு எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்போ நான் இத்தனை புத்தகங்களை வாசிச்சிருக்கேன். நான் வாசிக்க எனக்கு ஒரு இந்த வாழ்வு உனக்கு கற்பிச்சு கொடுத்துருக்கு. இந்த வாழ்வு பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்கு. எனக்கு நான் நிலையான ஒரு விஷயத்தை நம்புகிறேன். மனிதர்களை வென்றெடுக்க முடியும், மனிதர்களை புரிய வைக்க முடியும், மனிதர்களின் உரையாடல்களின் மூலமாக மனிதர்களின் தீராத என்ன சொல்றது பகையை கூட காத்திருந்து உரையாடி அவங்களை தீர்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஏதோ வகையில் பின்னப்பட்டிருக்கு. அதுக்காக நான் காத்திருக்கிறேன். அதுக்காக நான் தேர்ந்தெடுத்தது தான் கலை. ஒரு ஆர்ட் ஃபார்மை ஏன் சூஸ் பண்ணுறேன்? என்னை விட வலிமிகுந்த மனிதர்கள் என் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு வழியிலே தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. என் கூட கல்லூரியில் படித்த இளைஞர்களாகட்டும், என் ஊரில் பயணித்த இளைஞர்களாகட்டும், அவங்க அத்தனை பேருமே ஆளாளுக்கு வழியை தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. அதில் நான் விரும்பக்கூடாத வழியிலே தேர்ந்தெடுத்து போன கூட எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வன்முறை பக்கம் திரும்பி போன க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. நான் ஏன் ஆர்ட் ஃபார்மை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா என்னோட அம்மா அப்பா எனக்கு கற்பித்த வாழ்வு ஒன்று இருக்கு. என்னோட அம்மா அப்பா ஒன்றுமே இல்லாத ஒரு குடும்பத்தில் இருந்து இன்னைக்கு 4-5 பசங்களை வந்து அவங்க கவர்மெண்டோட அரசு ஊழியர்களாக மாற்றிருக்காங்க, படிக்க வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட விடாமுயற்சி பிடிவாதம் இருக்குல்ல, எதுவுமே இல்லாமல் என்ன சொல்றது விக்டிமுக்கும் விக்டிமா இருந்து கொண்டு பிடிவாதமாக அவங்க முன்னகத்தினர் இருக்குல்ல, அந்த காத்திருப்பு இருக்குல்ல, அது மேலே மிகப்பெரிய மரியாதை வந்துச்சு. இடையில இப்போ என் மீது விமர்சனம் கூட உண்டு. நான் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இத்தனை இவ்வளவு இதாக பேசணுமான்னு கேட்பாங்க, இவ்வளவு இறங்கி போடுமான்லாம் கேட்பாங்க. அதுக்கு முதல் காரணம் என் தந்தை தான். ஏன்னா என் தந்தையோட பிடிவாதத்தை நான் நேரில் பார்த்துருக்கேன். அந்த பிடிவாதம் எப்படியாப்பட்ட வாய்ஸ் வகைமையை செட் பண்ணிச்சுன்னா எனக்குள்ள இலக்கை தொடுவது நோக்கம். நீ எவ்வளவு வலியை தாங்கி கொண்டனாலும் உன்னுடைய இலக்கின் பாதையை மட்டும் நகர்ந்துடாத அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. அவரோட முழுக்க இன்னைக்கு மாரி செல்வராஜ் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் என் தந்தையின் அத்தனை வலி மிகுந்த வாழ்வின் உள்ள ஒரு பொருத்தல் இருக்கு. அந்த பொருத்தல் மட்டும்தான் இது வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர்த்திட்டு போச்சு. ஒருவேளை எங்கள் அப்பாவுக்கு இந்த டிப்ரெஷன், இந்த சொசைட்டியோட கொடுக்குற டிப்ரெஷன், இந்த எக்கனாமிக்கல் டிப்ரெஷன், இது எல்லாம் சேர்ந்து அவரை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா நான் வேற மாதிரி தான் மாறி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.